கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ரட்சகரும் ஆக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை ஒருவரை நான் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகள் நம்ம காதுகளில் சென்று அது நமக்கு பலனுள்ளதாய், பிரச்சனையுள்ளதாய், ஊன்றுகோலாய் நம்முடைய போகிற பாதையிலே, நம்மளை சரியான பாதையிலே, மெய் வழியில் கொண்டு போவதற்காக அது நம்மை பலப்படுத்ததாக இருக்கிறது. தினம் ஒரு லோகசவத்தினம் இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்கலாம். சங்கீத புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 2வது வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம அநேக ஜனங்கள், அநேகர் நாம் யார் மேலே பிரியம் வைத்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த உலக சிற்றின்பங்களுக்கு நோக்கி, உலக ஆசபாசங்களுக்கு நோக்கி, நிறைய பணம் வைக்க வேண்டும், நிறைய நகை இருக்க வேண்டும், நிறைய பெரிய வீடு இருக்க வேண்டும், கார் இருக்க வேண்டும், வசதி இருக்க வேண்டும், நிறைய பெரிய வேலையில் இருக்க வேண்டும். இப்படி அநேக காரியங்களுக்கு, அநேகமான விஷயங்களை நோக்கித்தான் நம்முடைய பிரியம் இருக்கிறது, நம்முடைய எண்ணங்களுக்கு, நம்முடைய ஆசைகள் இருக்கிறது. நம்ம யார் மேலே பிரியம் வைக்கிறோம்? எதன் மேலே பிரியம் வைக்கிறோம்? எதற்காக பிரியம் வைக்க வேண்டும்? இந்த உலகத்தில் நான் பார்க்கிற எல்லாமே ஒரு நேரத்தில், ஒரு காலத்தில் எல்லாம் அழிந்து போகிற ஒன்றா இருக்கிறது. எல்லாமே அது ஒரு மாயா இருக்கிறது, எல்லாமே அழிந்து போகிறதா இருக்கிறது. சலமன் சொல்றாரு, சூரியன் கீழே காணப்படுற எல்லாமே அது ஒன்றுமில்லதா இருக்கிறது, அது ஒரு மாயா இருக்கிறது. ஆனால் நம்ம அதன் மேல் தான் பிரியம் வைக்கிறோம், அது மேல் தான் நம்முடைய ஆசைப்படுகிறோம். ஆனால் அது எல்லாமே ஒரு நேரத்தில், ஒரு காலத்தில் அழிந்து போகிறதா இருக்கிறது. நம்ம யார் மேலே பிரியம் வைக்கிறோமோ அவர்களே ஒரு நாள் நம்ம விட்டு போய்விடுவார்கள். நம்ம நேசிக்கிறவர்கள் நம்ம விட்டு போய்விடுவார்கள். ஆனால் எப்போதுமே நம்ம விட்டு போகாத ஒருவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இங்கே பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து நம்ம ஆண்டவரத்தில் பிரியம் வைத்து, ஆண்டவருடைய வேதத்தில் பிரியம் வைக்கும் பொழுது நம்ம பாக்கியசாலிகளாக இருக்கிறோம், நம்ம பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் தெரிந்து கொண்டது அதற்காகத்தான். அவருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் சொல்வதை நம்ம கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தினை பற்றி கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இரவும் பகலும் இன்றைக்கு ஏனோதானவென்று வேதத்தை வாசிக்காதபடி, ஏனோதொன்று வேதத்தை படிக்காதபடி இரவும் பகலும் தியானிக்கலாக இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் மொத்தமாக முழுவதுமாக ஆண்டவரை பற்றி கொண்டுகளாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வேதத்தின்படி அது சொல்வது, வேதம் சொல்வதை நாம் கேட்டு கேட்டு அதன் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் முழுவதுமாக, இருதயத்தின் சிந்தனைகள் முழுவதுமாக இரவும் பகலும் சதா காலமும் அவருடைய வேதத்தின்படியே நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தினை நோக்கி நம்மளை வழி நடத்துவார். இன்றைக்கு நிறைய பேர் பாருங்க, பைபிள் படிப்பதே இல்லை, வேத வாசிப்பதே இல்லை. பைபிள் இருக்கிறது, ஆனால் படிப்பதில்லை. இதை எப்போதாவது படிப்பார்கள். ஆனால் இங்கே பார்க்கிறோம், அனுதினமும் இரவும் பகலும் அதற்கு ஒரு முடிவே இல்லை. ஏனால் எப்போது பார்த்தாலும் நம்ம அதை வாசிக்கொள்ளா இருக்க வேண்டும். தாவீது சொல்வதை பார்க்கிறோம், உங்களுடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். நம்முடைய சந்தோஷம் கொடுப்பது, நம்முடைய மகிழ்ச்சி கொடுப்பது, மனமகிழ்ச்சி கொடுப்பது நம்முடைய வேதம் தான். அது எனக்கு மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் நான் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். நமக்கு ஒரு அழிவு வருவது என்றால் நம்ம துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். அப்ப நமக்கு அந்த அழிவு கொடுக்காதபடி அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி கொடுப்பது நம்முடைய வேதம் தான். அப்படி என்றால் இந்த வேதத்தை நாம் நேசிகளா இருக்க வேண்டும். வேத நேசிகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று பார்க்கிறோம். நமக்கு சமாதானம் வரணும்னா, நம்ம மகிழ்ச்சி வரணும்னா நம்ம வேதத்தை கெட்டியா பிடித்துக் கொள்ளலாம் இருக்க வேண்டும். எனக்கு அநேக நாட்டிலே, அநேக தேசங்களிலே, அநேக மாநிலங்களிலே வேதத்தை வாசிக்காதபடி, வேதத்தை படிக்காதபடி அதை வைத்துக் கொள்வது கூட மிகப்பெரிய ஒரு சட்டம், குற்றமாக இன்றைக்கு இருக்கிற நிறைய நாடுகள் இருக்கிறது. ஆனால் நமக்கு ஆண்டு கொடுத்துக்கிற ஒரு வரப்பிரசாதம், நம்ம அதை அனுதினம் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதை வாசிக்குள்ள இருக்க வேண்டும், அது நடக்கல இருக்க வேண்டும். நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற வேலையை, நம்ம பார்க்கிற வழியை, நம்ம போகிற வழியை, மெய் வழியை, நித்திய ஜீவனை, அவருடைய பிரமாணங்களை, கற்பனைகளை, நியாய பிரமாணங்களை எல்லாவற்றுமே கற்றுக் கொடுக்கிற, சொல்லிக் கொடுக்கிற ஒரு புத்தகம் தான் நம்முடைய வேதம். யாருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்காரு. அநேகருடைய மத பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒரு புத்தகம் சொல்லுவார்கள். ஒவ்வொருக்கும் அது ஒரு அவர்களுக்குடைய மதத்தின் பிரகாரம் ஒரு புத்தகம் வைத்திருப்பார்கள். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒரு அழிந்து போகிறது ஒன்றாக இருக்கிறது. அது நித்தியஜீவன் எதுன்னு சொல்வது இல்லை, சமாதானம் எதுன்னு சொல்வது இல்லை, கற்பனை சொல்வது இல்லை, நியாயப்படம் சொல்வது இல்லை. நம்முடைய இந்த உலகத்தின் பிறகு நாம் செல்லக்கூடிய வழி எதுன்னு சொல்லிக் கொடுப்பது இல்லை.
ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதம் தான் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த உலகத்தின் சித்தாந்தங்கள் எல்லாவற்றுமே, இந்த உலகத்தில் நாம் கற்றுக்கொள்ள போகிற எல்லாவற்றுமே கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு புத்தகம் வேதம் தான். உலகத்திலே அநேகமான புத்தகங்கள் உண்டு, ஆனால் முதலாக அச்சேற்றப்பட்ட ஒரு புத்தகம் என்றால் அது வேதம் தான். இன்றைக்கு கூட உலகத்தில் இருக்கிற மொழிகளிலே அநேகமான பல மொழிகளிலே பிரிண்ட் செய்யப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட ஒரு புத்தகம் நம்முடைய வேத புத்தகம் தான். நம்மத்தில் அநேக படிப்பது, அநேக விற்பனை செய்வது என்று நம்முடைய வேதத்திற்கு நிகரான ஒன்று எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வேதம் ஆண்டு நமக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். இனி ஒரு நாட்களில், கடைசி நாட்களிலே நம்ம வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கலாக இருக்க வேண்டும். நம்மை பரிசுப்படுத்திக் கொள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம வேதத்தை படிக்கலாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த உலக சிஸ்டங்களுக்கு நம்ம பின்னோக்கி போய்கொண்டே இருப்போம். அது நம்மை தவறான பாதையில் கொண்டு சென்று கொண்டே இருக்கும். வாசிக்கக்கூடாது என்று அநேகமான தடைகள் வரலாம், ஜெபிக்கக்கூடாது தடைகள் வரலாம். நீங்கள் வேதம் வாசிக்காதபடி ஜெபித்தால் அது ஆண்டவர் பிரியமில்லாத ஒன்று. வேதத்தை கேளாதபடி தவன் செவி விளக்கோட ஜெபம் அருவருப்பானது என்று பார்க்கிறோம். நீங்கள் வேதம் சொல்வது கேட்காதபடி நீங்கள் ஜெபித்தால் உங்களுடைய ஜெபம் கூட அது அருவருப்பாக இருக்கும் என்று பார்க்கிறோம். அப்படியானால் நம்ம வேதம் வாசித்து மாத்திரமல்ல, இது அனுதினமும் இரவு பகலும் தியானிக்கல மனுஷன் மாத்திரமல்ல, அது மாதிரி நடக்கலாம் இருக்க வேண்டும். அப்போ ஜெபிக்கும் போது தான் நம்முடைய ஜெபம் கூட ஆண்டவர் கேட்கும். இன்றைக்கு நீங்கள் கூட அப்படி வேதத்தை அனுதினமும் இரவும் பகலும் அதை வாசிக்கலாக இருக்க வேண்டும். இருங்க, தியானம் செய்யுங்க. அப்போது கர்த்தர் நீங்கள் பாக்கியசாலியாக இருக்கும்படியாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவாராக. ஆமென்.